படம் சூப்பரா இருந்துச்சு. கென் ஹீரோயின், அப்புறம் சிறை மூவி ஹீரோயின் அனிஷ்மா எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. 12th லைஃப்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மெயின் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் படம் வந்து எமோஷன்ஸா இருந்துச்சு. ஓகே, எண்ட் வந்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. மெயின் வந்து படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஆனா அதோட சூப்பரா இருந்துச்சு. மெயின் லைனா சாங்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சாங்ஸ்லாம் ஓகே, எல்லாமே சூப்பரா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மெயின் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸா கேங்கா வந்தா படம் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிஸும் வரலாம். 90ஸ்க்கும் 2Kக்கும் மிடில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க, இந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க. ஆனா வித்தியாசமான லவ் வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு ட்ரை இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல கெவினோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் வேற லெவல் இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எப்படின்னா கெவின்ட்டு ஒரே ஒரு கேள்வி தான், ஆக்டரா இதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டரா சக்சஸ்ன்னு சொன்னா அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் தான் அவரோட சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அம்மாவோட இடத்துல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கொஸ்டின்ஸ் அவன் இந்த வயசுலயே மெச்சூர்டா கேக்குறதுன்னு ரொம்ப விஷயம். ரெண்டாவது ஒரு டைலாக் எல்லாம் வரும்போது, வாழ்க்கையில நான் எல்லா விஷயத்திலயும் தோத்தேன், நான் தோக்கும் போது என்னை நம்பின ஒரே பர்சன் உங்க அம்மா மட்டும்தான், உங்க அம்மாவையுமே வாழ்க்கையில நான் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு தோக்கதான் வச்சிருக்கேன், நீயாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவான். சப்போஸ் நீ தோத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உன்னை என்னைக்குமே நீ என் புள்ளதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்படியே எனக்கு கருணாஸ் அவரோட ஞாபகம் தான் வந்தது. ஒருவேளை அவரோட ஃபைண்ட் அப்ல இருந்தா எழுதி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டோட்டல் படமே எனக்கு இந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ்ல டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து என்னடா லவ் லவ்னு கொண்டு வராங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்தா என்னடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா கூட இல்ல, இதெல்லாம் எல்லாரோட லைஃப் ஸ்கூல் லைஃப்லயே லவ்ங்கிற ஒரு விஷயம் வேணும்னு தோணும். ஏதாவது ஒரு லவ் பண்ணிட மாட்டோமா, ஏதாவது ஒரு பொண்ணு நம்மள ஓகே சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா கடைசியா எது லவ்ங்கிறத ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாரு. செம்மையா இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஜெயிச்சாதான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொன்னேன். நீ லைஃப்ல எதுவுமே இல்லடா, நீ ஜீரோடா, நான் எப்படி உன்னை நம்பி வர்றதுன்னு நீ கேள்வி கேட்டேன். ஆனா நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்க அப்பா என்ன லவ் பண்ணுவேன்னு இருக்காரு. சோ அதுதான் லவ் அப்படிங்கிற வித்தியாசத்தை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் தான். மியூசிக் செம்மையா இருந்தது. உண்மையிலேயே அவர் பயங்கரமா வேலை வாங்கியிருக்காருங்கிறது தெளிவா தெரிஞ்சது. ஏன்னா நிறைய இடத்துல சாங்ஸ், படம் முழுக்கவே நிறைய சாங்ஸ் வரும். ஒரு இடத்துல ராப் சாங்ஸ் வரும், ஒரு இடத்துல கானா சாங்ஸ் வரும். அப்படியே டோட்டலா பாத்தீங்கன்னா பழைய சாங்ஸ் எல்லாம் வரும். அது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லவ் ஃபீலிங்கான சாங் போயிட்டு இருக்கும் போதே வேற ஒரு லவ் பிக்கப் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல மியூசிக் மாத்தணும், வேற சாங்ஸ் வைக்கணும். அது அந்த ஒரு ஃப்ளோ கொண்டு போனது இந்த படம் வந்து பெரிய ஹைலைட்னா மியூசிக் தான் சொல்லணும். படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு ஒர்த்தான வாட்சபிள். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு 90s முன்னாடி உள்ளவங்கலாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாட்டாலுமே கிளைமேக்ஸ் அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது வந்து நீங்க படம் பார்த்தாதான் தெரியும். இது வந்து ஒரு ஃபேமிலியா வந்து பாக்குற படம். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்தா பாருங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, எல்லாருமே ஆக்சுவலி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியானா தெரியல. மேபி அது வந்து கென் வந்து நல்லா புல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் எல்லார்கிட்ட இருந்தும் ஆக்டிங் வந்து. ஸோ செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி டைரக்ஷன் வந்து அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளீனா நீட்டா இருந்தது, எங்கேயுமே லேக்லாம் இல்லை, செம்ம என்டர்டெயின்டா இருந்தது. ஆக்சுவலி போரிங்காவே இல்லை, எல்லா இடத்துலையுமே சிரிச்சுட்டு ரொம்ப மாதிரி எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம், வாய் வந்து வலிக்கிற அளவுக்கு நீங்க சிரிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா, ஆனா செம்மையா இருந்துச்சு. படம் பாருங்க, நீங்க வந்து போய் பார்த்தா தெரியும், ரொம்ப நல்லா இருக்கு, போய் பாருங்க. எப்ப மொழி மாதிரி அவருது எப்ப மொழி மாதிரி சூப்பரா இருக்குங்க. நல்லா இருந்துச்சுங்க. கென்னே நிறைய பாடி இருக்காரு அவரு. ஆட முடியல, இடம் இல்ல கண்டிப்பா ஆடி இருப்பேன். அவ்வளவு போது தேங்க்ஸ். படம் நல்லா இருந்துச்சு சார், எல்லாருமே வந்து பாக்கலாம். இல்ல அதான் அவர் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றது பாக்குறதுக்கு தான் வந்தோம். பட் எதிர்பார்ப்போட நல்லா அழகா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா சார் சூப்பரா இருந்தது, நல்லா ஃபன்னா இருந்துச்சு, காமெடிஸ் நிறைய இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க உள்ள.
எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அவருடைய டைரக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அவர் தான் பண்ணியிருக்காருன்றது நம்மளால வந்து அது எதிர்பார்க்க முடியல. பயங்கரமா இருந்துச்சு. அவர் தான் பண்ணியிருக்கான்றது நம்ப முடியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த எமோஷனல் கனெக்ட் ஆச்சு. அம்மா அப்பாவோட எமோஷனல் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா அவர் படிக்கிறது, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்றதுலாம் நல்லா இருந்துச்சு. படத்துல இந்த சீனை ரொம்ப பிடிச்சீங்கன்னா படத்துல இந்த சீனை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்சதை கேக்குறீங்களா? பிடிச்சதுன்னா அந்த அவங்க எமோஷனலா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்பா வந்து அழுதுட்டே வந்து பேசுவாரு, அப்போ இவரு எமோஷனலா போய் கட்டி பிடிப்பாரு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. நைஸ். சாங்ல எல்லாமே நைஸா தான் இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எல்லாமே எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம்.